ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து வீடியோவில் காட்டியிருக்கிற ஒவ்வொரு அரிசியும் அது எத்தனை நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள், நெல்மணிகள், அது எத்தனை நாளில் விளையும், அதுக்குரிய பயன்கள் எல்லாமே இந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த பதிவு, இந்த பயன்கள் உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த பதிவு விதவிதமான ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றோம், அதில் என்ன பயன்கள் இருக்குது என்னன்னு தெரியாமல் சாப்பிட்றோம், அதில் என்ன பிரச்சனை தான் உண்டாக்குது நிறைய ஃபுட்ஸு. ஆனால் நம்ம வந்து உணவே மருந்துங்கிற ஒரு பழமொழி, அந்த வார்த்தையை வந்து எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. நம்ம தமிழர்கள் பாரம்பரிய அரிசி வகைகள் மூலமாக நம்மளுடைய நோய்களை குணப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு தானியங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, விதவிதமான தானியங்கள். அதை வந்து நீங்களும் பார்த்து பயன்பெறணும். இப்படி இது போல் பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்துறதுனால பாரம்பரிய நெல்மணிகள், அரிசி வகைகளை பாதுகாக்கிற ஒரு கடமை இருக்குது நம்மளுக்கு. அதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு பயன்களும் கிடைக்குது. விவசாயிகளை மதிக்கணும். விவசாயிகளோட அவர்களுடைய ஒரு திறமையும் அவர்களுடைய உழைப்பையும் நம்ம மதிக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. விதவிதமான இந்த அரிசி வகைகளில் ராஜபோகம், ராஜமன்னா இதெல்லாம் வந்து சுவைக்காகவும் மணத்துக்காகவும் இருக்குது. பால் குடை வாழை, இது வந்து தாய் சேய் நலன் காக்குது. இது போல் பல பயன்கள் ஒவ்வொரு அரிசி வகையிலும் கிடைக்குது நம்மளுக்கு. அதை வந்து நம்ம பார்த்து வாங்கி பயன்பெறணும். இதே போல் உங்களுக்கு கிடைக்கிற அரிசி வகைகளை வாங்கி நீங்களும் பயன்படுத்துங்க, பலன் பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் பதிவுகளுக்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.